வந்திருக்கிறோம். இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான நாளிலே லூக்கா என்ற ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்ததை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தமது வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே மனுஷன் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் உலக பிரகாரமான பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் இருக்கிறோம். எல்லாரும் தன்னை பார்க்க வேண்டும், அல்லது எல்லாரும் தனக்கு கனத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷியும் இந்த உலகத்தில் தன்னை ஒரு பெரிதாக காட்ட வேண்டும் என்று விரும்புவதுண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவரே, நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவரே. எனவே இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே சென்ற இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அநேக நேரத்தில் நாம் எண்ணுவது என்னவென்றால், ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது யூதா மக்களுக்கு மாத்திரம்தான் உதவி செய்வார் என்று நாம் எண்ணுவதுண்டு. இல்லை, ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாருக்கும் தமது கிருபையை வெளிப்படுத்த. அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை, அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. இயேசு கிறிஸ்துவையுடைய சுவிசேஷத்தை எழுதின 3 நபர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் யார் என்று சொன்னால் 2 பேர் இயேசுவின் சீடர்கள். ஒன்று மத்தேயு, இன்னொன்று யோவான். மார்க்கு யார் என்று சொல்லி நீங்கள் கவனித்து பார்த்தால், மார்க்குடைய தாய் யூத பெண், ஆனால் அவங்க அப்பா ஒரு ரோமர். சரியா? அவங்க அப்பா ரோம பட்டாளத்தில் அல்லது ரோம அதிகாரியாக பணியாற்றியவர். சரியா? இந்த மார்க்கு அவர் ஒரு விதத்தில் அவர் யார் என்று சொன்னால் யூத சமயத்தை சார்ந்தவர். எனவே அவர் என்ன செய்ய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதுகிறார். ஆனால் லூக்கா யார் என்று சொன்னால் அவர் ஒரு கிரேக்கர். அப்போ இந்த கிரேக்கருக்கு எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்? ஒருவேளை இந்த ரோம அரசாட்சியின் காலத்துக்கு முன்பு உலகத்தின் வல்லரசு நாடாக இருந்தது யார் என்று சொன்னால் இந்த கிரேக்கர். இந்த கிரேக்கர்கள் ஞானிகள். நான் வாசிக்கிற 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கிரேக்கர் ஞானத்தை தேடுகிற அவர்கள் ஞானிகள். இந்த ஞானத்தை தேடுகிற ஞானிகளிலே ஒருவர் இந்த லூக்கா. இந்த லூக்காவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, பவுல் அப்போஸ்தலர் இந்த லூக்காவை குறித்து இப்படியாக சொல்லுகிறேன், நம்ம வாசிக்கலாம். அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே 4 அவர் இவரை குறித்து, லூக்காவை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். 4:11. அடுத்ததாக நாம் எங்கே பார்க்கிறோம்? பிலமோனில் லூக்காவை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா என்ன தன்னோடு இருக்கிறதை குறித்து இங்கே பிலமோனிலும் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிற என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த பிலமோன் யார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தோம்னா, இந்த பிலமோனுக்கும் சொல்லுகிறார், லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று 24 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம இன்னும் பார்த்தா, இவரை குறித்து கொலோசியர்கள் நிருபம் 4:14 சொல்லுங்க, பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், பவுலுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டிருந்த ஊழியத்தில் இணைந்து கொண்டவர் தான் இந்த லூக்கா.
இவருடைய பிறப்பின்படி நாம் பார்த்தால் இவருக்கும் யூத மதத்திற்கோ ஏன் யூத சமுதாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டிருந்த பவுல் மூலமாய் சந்திக்கப்பட்டவர் தான் இவர். இவருடைய சொந்த ஊர் அல்லது இவருடைய எங்கே பிறந்து வளர்ந்தவர் என்று சொன்னால், இவர் சீரியா தேசத்துள்ள அந்தியோகியா பட்டணத்தில் தான் என்ன செய்தார், பிறந்தவர். ஒருவேளை சீரியா தேசம்தான் அந்தியோகியா பட்டணம் தான், ஒருவேளை பிறப்பின் அடிப்பினும் சரி அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தூரமாய் இருந்தவர் தான். ஆண்டவருக்கு தூரமாய் இருந்தவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ற செய்தியானது அவரை தேடி சென்றது. அவர் இருக்கிற பட்டணத்திற்கு ஆண்டவர் பவுலை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை பவுல் அறிந்து கொண்டபடினாலே அவர் ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு சொல்லும்போது இந்த ஞானியத்தில் சிறந்தவரும் ஒரு வைத்தியனாயிருந்த இந்த லூக்கா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தூரத்தில் இருந்த இவரை இயேசுவை தேடி சென்றார். ஒருவேளை எருசலேமில் இல்லாதவர், அவர் இருந்தது சீரியா தேசம், அவர் இருந்த ஊர் அந்த அந்தியோகியா பட்டணம், அந்த பட்டணத்திற்கு ஆண்டவரே தேடி சென்றார். ஆண்டவரே தம்மை இந்த லூக்காவுக்கு வெளிப்படுத்தினார். ஒருவேளை ஞானத்தில் சிறந்தவர்களை சந்திக்க வேண்டுமானால் அது ஆண்டவரால் தான் முடியும். ஆண்டவரால் தான் முடியும். ஆண்டவரே இந்த லூக்காவை தேடி செல்கிறார். அதற்கு யாரை பயன்படுத்தினார்? பவுலை பயன்படுத்தினார். பவுலுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை கண்டுகொண்டார். அப்போ இவருடைய வாழ்க்கையில தூரத்தில் இருந்தார், இயேசு கிறிஸ்து அவரை தேடி சென்றார். அவர் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிற வேதம் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவது தூரத்தில் இருந்தவரை இயேசுவை தேடி சென்றார். இப்போ இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவர் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்டார். அது நம்ம பார்க்கும்போது இந்த லூக்காவுடைய வாழ்க்கையானது மிக சிறப்பான வாழ்க்கையை அமைவதற்கு காரணமே அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. அது ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைவதற்கு தன்னையே முழுவதுமாய் ஆண்டவருடைய பணிக்கென்று என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். நாம் பார்க்க போனால் இந்த லூக்கா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பவுலோடு இணைந்து கொண்டதை குறித்து நாம் எங்கே வாசிக்கிறோம்னா, அந்த பிலிப்பு பட்டணத்திற்கு அவங்க செல்கிறாங்க. பிலிப்பு பட்டணத்திற்கு அவங்க செல்கிறாங்க. அப்போ 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் நாங்கள் ஜெபம் பண்ண. இது எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலும் சரி, இது லூக்கா தான் எழுதினார் என்று அதில் எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் யார் தான் கூட இருந்தா? பவுலோட கூட இருந்தது லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை எனக்கு வைத்து நம்ம அதில் கண்டுபிடித்தா யார் தான் இதை எழுதினது? லூக்கா தான் எழுதினது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையும் சரி, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் அவர் சொல்ல 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன், இப்போ 2ஆம் பிரபந்தம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை சொல்லுவார். முதல்ல இயேசு கிறிஸ்து யார் என்பதை தன்னோடு உள்ள மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படியாவது அறிவிக்கணும். குறிப்பாக இவர் வெளியே இருக்கிற ஜனங்கள், யூதர் அல்லாத ஜனங்கள் இயேசுவை என்ன செய்யணும், கண்டுகொள்ளணும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், இந்த சுவிசேஷத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நோக்கமே என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாயிற்று, இனி இயேசுவுக்காக வாழணும், இயேசுவையே பற்றி சிந்திக்கிறார். எதை பற்றி சிந்திக்கிறார்? இயேசுவையே பற்றி சிந்திக்கிறார். ஒருவேளை இந்த இளைய உலகத்தில் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினால் தொடப்படும் போது அந்த மனுஷனுடைய எண்ணமெல்லாம் நோக்கமெல்லாம் இயேசுவையே நோக்கி கொண்டிருப்பது, இயேசுவையே நோக்கி. லூக்காவின் வாழ்க்கை இப்பொழுது
இயேசுவை நோக்கிய வாழ்க்கை. தூரத்தில் இருந்தவரை இயேசு தேடி சென்றால், இப்பொழுது இவர் இயேசுவை தேடுகிறார். எதற்காக தேடுகிறார்? அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகா கணபொருந்திய தெயோப்புலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷ நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. சரியா? நிறைய பேர் யாரை பற்றி எழுதியிருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. 4 வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரே வசனம். சரியா? ஒரே வசனம். அதில் ஒவ்வொரு இடத்துல கமா தான் இருக்குமே தவிர ஃபுல் ஸ்டாப் எங்கே தான் இருக்கும்? 4ஆம் வசனம் தானே இருக்கும். அப்போ இவருடைய வார்த்தை என்னென்னா, ஒரு ஞானி, சிறந்தவர், சரியா, ரொம்ப சிறந்தவர், தன் வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து விட்டார். தன் வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்த இப்போ இயேசுவையே தேடுகிறார். எதற்கு? இந்த உலகத்தில் இயேசு தான் முழுவதும், எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நம்ம அழகாக பாடுவோம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருப்போம். ஒருவேளை ஆராதனை திடீர்னு அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ மட்டன் என்னாச்சு, ஐயோ மட்டன் எடுக்க போகணுமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பார். மனைவியை பார்ப்பார், எட்டி பார்ப்பார், என்னாச்சு நேரம் ஆயிடுச்சே, மட்டன் அவர் சொல்லிகிட்டு இருப்பார். இவங்களுக்கு ஐயோ போன உடனே எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ சமைக்கணும். அங்கே பாட்டு என்ன போய்ட்டுருக்கோம்? எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. அங்கே அதுக்குள்ளே மாறிடும் சிந்தை நம்மளை. எல்லாம் மட்டனு, எல்லாம் சிக்கனு. இங்கே அந்த அம்மாவுக்கு எல்லாம் சமையலை, ஐயோ சோறாக்கணும், அதை ஆக்கணும். இவங்களுக்கு எல்லாமே மாறிடும். கொஞ்சம் நேரம் மாறினோடனே எல்லாமே என்ன செய்கிறோம்? மாறிடுது. ஆனால் பாட்டு மட்டும் என்னென்னா அழகாக பாடுறோம் எல்லாம். இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும். இயேசு தன்னை தேடி வந்து சந்தித்து விட்டார். இனி இயேசுவையே தேடணும், இனி இயேசுவை தேடணும். அப்படி தேடும்போது ஒழுங்காக அவரை குறித்து என்ன செய்யணும்? திட்டமாக எழுதணும். யாருக்கு எழுதணும்? தெயோஃபிலு. அதாவது இது இந்த மனுஷனுடைய பேருக்கு அர்த்தம் என்னென்னா, தியோஃபிலஸ் என்றால் கடவுளின் நண்பன் அல்லது கர்த்தரின் நண்பன். அப்போது இந்த மனுஷன் ஒரு நல்ல உயர்ந்த நிலைமையில் அவரோடு நல்ல நெருங்கினவர். இவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யணும்? தெரிவிக்கணும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நேர்த்தியாக எழுதுகிறார். அப்படி எழுதும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து எழுதுகிறார். அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி மருத்துவத்தில் முடியாதது அல்லது மருத்துவத்தால் கூடாத காரியம், மருத்துவம் ஆச்சரியப்பட 2 சங்கதிகள் எழுதுகிறார். ஒன்று, மலடி பிள்ளை பேரு காண வாய்ப்பு இல்லாத எலிசபெத்து என்ன செய்கிறார்? கர்ப்பம் தரிக்கிறாள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. முதல்ல அவர் ஆரம்பிக்கிறது என்னன்னா, மருத்துவம் ஆச்சரியப்படும்படியான காரியம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்த யோவான் ஸ்நானனுக்கு என்ன செய்தது? நடந்தது. இதை வைத்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அவளுக்கு பெரிய ஆச்சரியம். நாம் எவ்வளவோ படிச்சிருக்கோம், எவ்வளவோ ஞானம் இருக்கிறதான நம்முடைய ஞானம்லாம் குப்பை. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒரு ஆச்சரியம். அவருக்கு முன்னோடியாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த மனுஷன் அந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பும் ஆச்சரியம். அதிலிருந்து என்ன செய்யறார்? அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ இப்பொழுது இவர் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருடைய பிறப்பு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அற்புதமாக எலிசபெத் சகரியா தம்பதிக்கு குழந்தை கொடுத்து ஆச்சரியமாக இருக்க. ஆச்சரியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆச்சரியத்திலிருந்து ஆண்டவர் தேட தேட எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்கும். எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி அவர் அறிந்து கொண்டார்?
ஒருவேளை மருத்துவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் என்ன பெரிய காரியமா அப்படி அவனு, இது மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய காரியம். எனவே அதிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார், அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி அவர் என்ன செய்கிறார், வர்ணித்து எழுதுகிறார். அந்த வேளையில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்களை குறித்து என்ன செய்வார், எழுதுகிறார். சரி, இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்கள் சாதாரணமாக நினைக்கல, அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியம். அவரை சந்தித்தவர்களும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்பொழுது அவருக்கு என்ன இருந்திருக்கும், எனக்கு அந்த வாய்ப்பு நேரடியே கிடைக்கலையே, எனக்கு அப்படி தானே இருந்திருக்கும். அப்போ அவரை சந்தித்தவர்கள் மேய்ப்பர்கள், அவரை சந்தித்தவர்கள் முதல்ல இயேசுவை சந்தித்த யார் தான், மேய்ப்பர்கள் தான். சரியா, அதில் நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவரை சந்தித்தவர்களை பற்றியும் சொல்லிவிட்டார். தொடர்ந்து என்ன எழுதுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரார். சரியா, புறக்கணிக்கப்பட்டவங்க, வயதானவங்க, சரியா, வயதானவங்க. சிமியோன் என்ற ஒரு வயதானவர் என்ன செய்கிறார், அவர் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறாரே. வயதானவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த வயதான காலத்தில் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார், அவர் ஆச்சரியப்பட்டு பாடுகிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னாளின் ஒரு பெண் இருக்கிறார், அவங்களும் என்ன செய்ய, வயதான ஒரு தாய், அவர்களும் இயேசுவை கண்டு என்ன செய்தார்கள், தேவனை துதித்தார்கள். இப்படியே நம்ம பார்க்கும்போது அவர் ஆண்டவரை தேட தேட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருக்கு அதற்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அவருக்கு ஆச்சரியமூட்டுகிறது. எனவே ஒன்றொன்றாய் அதை ஒழுங்காக எழுதுகிறார், ஒழுங்காக எழுதுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு. என்ன செய்யறனா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரையே பற்றி சிந்திக்கிறார், ஆண்டவரையே பற்றி சிந்திக்கிறார். நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் ஆண்டவரை தேட தேட நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதை விட முன்னேற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அதுதான் இங்கே இந்த மனுஷன் லூக்காவுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இந்த லூக்காவுடைய வாழ்க்கையை இல்லை பார்க்கும்போது புறக்கணிக்கப்பட்டவர்களாம் என்ன செய்கிறா சொல்லு. அதில் யார் என்று சொன்னால், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் சகைவு பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அப்புறம் அது நல்ல சமாரியன் கதையை பற்றிருக்கும். சமாரியர்களெல்லாம் புறக்கணித்தாங்க, ஆனால் அந்த புறக்கணிக்கப்பட்டவங்களையும் அங்கே கொண்டு வருகிறார். அப்படி அவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாரும் இயேசு நேசித்தார், என்னையும் நேசித்தார். நானும் ஒரு அறியாதவனாய் தூரத்தில் இருந்த என்னை தேடி வந்தது போல எனக்கு முன்னாடி நிறையவர் இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாய் உலகத்தில் இருந்தபோதே நிச்சா எல்லாரையும் தேடி வந்தார், சகைவை தேடினார் என்று சொல்லி சகையின் சம்பவத்தை எழுதுகிறார். அப்போ இவர் இயேசுவை தேடுகிற நோக்கம் என்ன, இயேசு தன்னை மாற்றினது போல எத்தனை பேர் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை தான் அவர் ஆராய்ந்து தேடி பார்க்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இயேசுவை அதிகமாய் தேடுவதற்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். நமக்கு கையில் வேதாகமத்தை தந்திருக்கிறார், நமக்கு ஜெபிப்பதற்கு ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு, ஏன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது எத்தனையோ வழிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதெல்லாம் நோக்கம் என்ன, அவரை தேட வேண்டும், அவரை தேட வேண்டும். அவரை தேட இந்த உலகம் மாயை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே குப்பை. எனவே தான் பவுல் யாரை தேடுகிறார், ஆண்டவரையே தேடுகிறார். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிவிட்டார். அவரோடு ஐக்கியமாக இருந்தவர் இந்த லூக்கா, இவரும் என்ன செய்கிறார், இப்போ இயேசுவையே தேடுகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவை தேடுகிறார். இயேசுவை தேடி தேடி அவரை பற்றிய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு என்ன செய்ய ஒழுங்காக எழுதுகிறார். இதில் எழுதி முடித்த பிறகு இரண்டாம் பிரபந்தத்தை என்ன செய்ய, முதல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதிவிட்டார், அவருடைய ரட்சிப்பை குறித்து எழுதினார், அவர் மூலமாய் நடைபெற்ற அற்புதங்கள் எழுதிவிட்டார். சரி, அதோடு நிறுத்தி விட்டாரா? இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களால் நடந்த அற்புதங்கள், குறிப்பாக பேதுரு மூலமாய் நடந்த அற்புதங்கள்,
பவுல் மூலமாய் நடைபெற்ற ஊழியங்கள் இதையெல்லாம் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்படியானால் அவருடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் ஒரு மனிதனால் சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வரும், சமுதாயத்தில் பெரிய அற்புதம் நடக்கும். ஒரு மனுஷன் இயேசுவையே முக்கியப்படுத்தினா அந்த மனுஷன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையாக கிரியை செய்ததை எழுதுகிறார். அப்போ இவருடைய நோக்கமெல்லாம் என்ன? இந்நாமும் என்ன செய்யணும்? இயேசுவுக்காக வாழணும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஓடுகிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்களை பற்றி எழுதினது இந்த லூக்கா மாத்திரம்தான், வேற யாரும் எழுதலை. இயேசு கிறிஸ்துவை பற்றி 4 சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கால, லூக்கா ஒருவர் எழுதினார். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நடந்த காரியங்கள், எருசலேமிலே ரட்சிப்பு உண்டானது எப்படி, அப்படியே சமாரியாவில் ரட்சிப்பு உண்டானது எப்படி, அப்படியே உலகத்தின் பல பகுதியில் சுவிசேஷம் சென்றது எப்படி, இதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு அல்லது இதெல்லாம் எழுதுவதற்கு ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார்னா லூக்காவை தெரிந்தெடுத்திருந்தார். இந்த லூக்காவை தெளிவாக என்ன செய்ய எழுதியிருக்கிறார், தெளிவாக எழுதியிருக்கிறார் அல்லவா? பரிசுத்த ஆவியை பெற்றால் என்ன நடக்கும்? இயேசுவை போல் வல்லமையாக என்ன செய்கிறார்கள்? சீடர்கள் செயல்பட்டார்கள். இதை தான் அவர் என்ன செய்யறாருன்னா இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ முதலாவது நாம் பார்த்தோம், தூரத்தில் இருந்த இது லூக்காவை இயேசு தேடி சென்ற இயேசு கிறிஸ்து. இப்பொழுது இவர் இயேசுவை தேடுகிறார். எதற்கு? இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். தன்னை ரட்சித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவர்களும் அறிந்து கொள்ளணும், மற்றவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இயேசுவையே தேடினார். அவருக்கு ஆச்சரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்து விட்டார்? எழுதிவிட்டு மாத்திரமல்ல, இயேசுவை தேடின பின்பற்றினவர்களால் நடந்த அற்புதத்தை என்ன செய்தார்? எழுதினார். இயேசுவை தேடினார். நாம் இந்த சமுதாயத்தை அற்புதமாய் மாறுவோம். இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் செய்வார் என்பதை இயேசுவை தேடுகிற மனுஷனுக்கு கிடைக்கிற பாக்கியம், இயேசுவை பின்பற்றுகிற மனுஷனுக்கு கிடைக்கிற பாக்கியம். இந்த சமுதாயம் அவர்களால் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றல்லவா ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனுஷனாலும் என்ன செய்யும்? நடக்கும். ஒவ்வொரு மனுஷனாலும் நடக்கும் என்பதை தான் அவர் என்ன எழுதினார். அது நம்ம கவனித்து பார்த்தா முதல்ல பேதுரு மூலமாக, அதுக்கப்புறம் பவுல் மூலமாக நடைபெற்ற காரியங்கள், கடைசியில் பார்த்தா பவுல் பட்ட பாடு வேதனைகள் எல்லாம் எழுதினார். ஆனால் பவுலுடைய மரணத்தை பற்றி என்ன செய்யலை? எழுதலை. அதற்கு முன்பே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதி முடித்து விட்டார். சரியா? இந்த வேளையில் நம்ம பார்க்கிற காரியம், தன்னை தேடி வந்தார் இயேசு என்பதை அவர் எண்ணி அவரை தேடினார். அடுத்ததாக அவரை தேடுகிறவர்களால் நடந்த நன்மைகளையும் எழுதிவிட்டார். சரியா? அப்போ இதுதான் இந்த லூக்காவுடைய சுவிசேஷத்திலும் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிறோம் பவுலுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தா, பவுலுக்கு ஒரு வைத்தியன் தேவை. யார் தேவை? எதுக்கு தேவை? 2 Corinthiயர் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது. என் பலவீனத்துக்காக நான் நினைச்சேன், 3 முறை வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் என்ன சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் சொன்னார்ல. இப்போ இந்த பலவீனத்தில் பரிபூரணமாக விளங்கும் ஆண்டுடைய பலன். அப்போ ஆண்டவர் இந்த பலவீனமான சூழ்நிலையில் யாருக்கு ஒரு இந்த பவுலுக்கு துணையாக இருப்பதற்கு ஒரு வைத்தியனை ஆண்டவர் என்ன செய்துட்டார்? கொடுத்து விட்டார். இயேசுவை தேடுகிறவர்களுக்கு என்ன தேவையோ அதை இயேசுவே கொடுப்பார். யார் கொடுப்பார்? அது பவுலுடைய வாழ்க்கையில் அவர் பலவீனமானவர், அவர் பலவீனத்தில் உதவிச்சது. அடுத்து மாத்திரம் இல்லை, அவர் அடிக்கடி அடித்து விடுறாங்க பவுல். சரி, மொத்தத்தில் 195 நேரம் அடி வாங்கியிருக்கு. எத்தனை நேரம்? 195 நேரம் அடி வாங்கியிருக்கார். இந்த அடியில் காயெல்லாம் வந்திருக்கும். அப்பப்போ நடக்கிற இந்த வேதனைகள் எல்லாம் அவருக்கு என்ன உதவியாக இருப்பதற்கு ஆண்டவர் யாரை கொடுத்து விட்டார்?
யாரை கொடுத்து விட்டா? லூக்காவே கொடுத்து விட்டா. அப்போ லூக்கா எதற்காக இருந்தார் ஊழியத்தில்? இந்த பவுலுடைய பலவீனத்தில் உதவி செய்வதற்கு. பலவீனத்தில் இருந்த பவுலுக்கு, வேதனை இருந்த பவுலுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார். அதனால சொல்லப்போ எனக்கு பிரியமான வைத்தியனாகிய லூக்கா அப்படின்னு சொல்லுகிறான். இந்த லூக்காவை குறித்து பிரியமான வைத்தியன். சரியா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ முகாம் நடத்தும் போது நாங்கள் மும்பையில் குடிசை வாழ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, குடிசை வாழ் மக்கள்னால் ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க மக்கள். அதாவது நெருக்கடியான பகுதியில் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்? மருத்துவ முகாம் நடக்கும். 10 மணிக்கு ஆரம்பிக்கும் மருத்துவம். அந்த டாக்டர் நல்லா என்ன செய்வார்? பார்ப்பார். வயசானவர், சரியா? வயசானவர் நல்லா பார்ப்பார். ஆனால் 2 மணிக்கு என்ன செஞ்சிடும்? முகாம் முடிஞ்சிடும். இது 2 மணிக்கு யாராவது வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் 7 மணி பிறகு அதுக்கு பார்க்கவே மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? பார்க்கவே மாட்டார். நாங்கள் சில நேரம் நினைப்போம், சரி வந்துட்டாங்களே பார்த்துருவாருன்னு நினச்சா அவர் நினைப்பார், ஆமாம் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தேன், இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கை கழித்து அப்புறம் சாப்பிடாரு, கிளம்பி போயிடுவார். அவ்வளோதான். அந்த 10 மணி 4 மணி வரை தான் சேவை. அதுக்கப்புறம் என்ன கிடையாது. 10 மணிலேருந்து 2 மணி வரை, அதுக்கப்புறம் என்ன கிடையாது, சேவை கிடையாது. அந்த 4 மணி நேரம் மாத்திரம்தான். யோசித்து பார்க்கணும், இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கும். சரியா? உலகத்தில் அப்படி தான் இருக்கும். மனுஷனுடைய சேவையெல்லாம் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக சேவை செய்யவே இந்த லூக்கா தன்னை என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரை தேடின இந்த பவுலுக்கு உதவியாயிருந்தார் இந்த லூக்கா. சரியா? லூக்கா பலவீனப்பட்ட நேரங்களில் இந்த பவுலுக்கு உதவி செய்தார். பவுல் ஊழியத்தில் ஆதரவாக இருந்தார். இதனால் அவர் அதிகமாக இயேசுவுக்கு என்ன செய்தார்? சாட்சியாக வாழ்ந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், நாம் தூரத்தில் இருந்தோம், நம்மளை ஆண்டவர் தேடி வந்தார். நம்ம இன்றைக்கி ஆண்டவர் தேடுறோமா? நம்ம பாவத்தை மாற்றிட்டாரு, நமக்கு விடுதலை தந்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளையாக வாழ வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம சரியாக அவரை தேடுறோமா? அவர் ஒழுங்காக தேடுறோமா? அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனோ தானோ என்று தேடுகிறோமோ? இன்றைக்கி நம்ம கையில் வேதாகம் இருக்கிறது, இன்றைக்கி நம்ம எப்படி அவரை தேடுறோம்? கேட்டு பார்க்கணும். அடுத்தது, அவரை தேடுறவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தெல்லாம் நாம் நல்லா அறிஞ்சிருக்கிறோமே. இவ்வளோ அறிஞ்சிருக்கிறேன்னா இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? இந்த தேடினவங்க அவரை பின்பற்றுறவங்க எவ்வளவு மாற்றம், எவ்வளவு காரியம் நடந்துச்சு. இதெல்லாம் அவர் எழுதின நோக்கம் என்ன? நீங்களும் நானும் இயேசுவை என்ன செய்யணும்? தேடினால் நம் மூலமாகும் நம் பகுதியில் அசைவு, நம் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ சாபத்தில் இருக்கிற விடுவிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே அதை எழுதினார். யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும் போது இந்த பேதுருவை போல நம்ம வாழ வேண்டும் என்று என்ன வேண்டாமா? பவுலை போல வாழ வேண்டும் என்று என்ன வேண்டாமா? எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தானே இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளோ பாக்கியத்தை பெற்ற நீங்களும் நானும் இயேசுவை உண்மையாய் தேடுகிறோமா? இயேசுவை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை பார்க்கிறோமே. இதெல்லாம் பார்த்துட்டு இயேசுவை தேடுறோமா, இல்லை உலகத்தையே தேடிக்கிட்டே இருக்கிறோமா? உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. இந்த அருமையானவர்களே, இந்த அருமையான அதிகாலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யிருக்கிறார். நம்ம எல்லோரும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். அப்பொழுது ஆண்டுடைய பணிக்கு காணிக்கை நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார், நாம் அவரை தேடி போகலை. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே
பூலோகம் வந்தாரியா இந்த பாடலை நாம் பாடுவோம். அறுநூற்று 45வது பாடல். சுமந்தாரே பாவங்கள் போக்கவே நீக்கவே உலகம் வந்தாரே மனிதரை மீட்க பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரே தந்தாரே கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த கேட்கவில்லை கேட்கவில்லை கேட்டாரே ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை உள்ளத்தை கேட்டாரே தங்கத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரே ஆஸ்தியை கேட்கவில்லை நன்மை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரே நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரே நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரே மறந்தார் தந்தை உன்னை வெறுத்தார் அவர் உன்னை மறக்கமா அன்பர் உன்னை பகைத்தார் உற்றார் உன்னை வெறுத்தார் அவர் உன்னை வெறுக்கமா தாய் உன்னை மறந்தார் தந்தை உன்னை மறந்தும் அவர் உன்னை மறக்கமா அன்பர் உன்னை பகைத்தார் உற்றார்
அருமையானவர்களே, இந்த அருமையான இரவு நேரத்தில் ஆண்டவரே நம்மை தேடி வந்து நம்மை இழுத்து கொண்டா எவ்வளவு நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்தோம், நம்மை தேடி வந்தால் நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், அவரை தேடி வந்திருக்கிறோம். இன்னும் அவரை ஒழுங்காக தேடுவோம், இன்னும் வேதத்தை வாசிப்போம், இன்னும் செபிப்போம். இந்த சமுதாயத்தில் இயேசுவை தேடினால் நம்மை கொண்டு இயேசு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு சமுதாயத்தில், கிராமத்தில், வேலை பார்க்கிற இடத்துல, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துலாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை தேடின அந்த சீடர்கள் எல்லாரையும் கர்த்தர் நடத்தினார். ஒருத்தர் கூட சோர்ந்து போகலை, எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தினார். ஒன்றே ஒன்று, இந்த உலகத்தில் இயேசுவை தேடணும். நம் தேவைகளை அவர் சந்திப்பார், நம்ம கூட இருப்பார், நம்மை பயன்படுத்துவார். அநேகர் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் செயலில் மகத்துவமான ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை காய்மக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. இந்த அருமையான ஆண்டவரே, அதிகாலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்க முடியாது எங்களுக்கு உதவி செய்திருப்பா. தூரத்தில் கிடந்த எங்களை தேடி வந்து ரட்சித்தீங்க. நாங்களும் தேடுவதற்கு வாய்ப்புகளை தருகிறேன். இந்த வாய்ப்புகளை நாங்கள் இன்னும் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்ய. இந்த இரவு ஜெபத்தில் எங்களை அழைத்து வந்தீங்க, அப்படி சமூகத்தில் எங்களுக்கு உதவி செய்தீங்க. பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் எங்களை தாங்கினீர், எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதியில் கர்த்தருடைய ஆவியான இன்னும் கிரியை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஜெப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியை நாங்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் தேடி உம்முடைய அநேகருக்கு ஆச்சரியமான ஒரு சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான நடத்துவீராக, இன்னும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஜெபம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய பகுதியில் நடைபெற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் கொஞ்சம் நேரம் 4 மணி வரை நாம் ஜெப குறிப்புகளை ஜஸ்டின்னு நமக்கு தருவாங்க. தொடர்ந்து நாம் ஜெபித்து 4 மணிக்கு நாம் நிறைவேற்றி இருக்கிறோம்.